கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட இந்த காலை தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 82வது வசனம். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், எப்பொழுது என்னை தேற்றுவீர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் கூட ஒருவேளை இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். எப்பொழுதப்பா என்னை தேற்றுவீர், எப்போ எனக்கு ஒரு தேறுதல், எப்போ எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், என் வாழ்க்கையில் எப்போ ஒரு சந்தோஷத்தை நான் பார்ப்பேன், எப்போ எனக்கு இந்த துக்கம் நீங்கும், எப்போ இந்த நிந்தை நீங்கும், எப்போ இந்த வியாதி நீங்கும், இந்த பலவீனம், இந்த பிரச்சனை, இதிலிருந்து எப்போ ஒரு விடிவு காலம் வரும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல நீங்கள் ஒருவேளை காத்திருந்தீங்கன்னா, அல்லேலூயா, கர்த்தர் நம்மை தேற்றுகிற தேவன். சங்கீதக்காரன் கூட கேட்க ஒரு காரணம் உண்டு. ஒரு மனுஷன் தேற்ற முடியுமா, ஆற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒரு மனுஷனை கர்த்தர் தேற்றினார்னா, கர்த்தர் ஆற்றினாருன்னா, கர்த்தர் ஆறுதல் படுத்தினார்னா அது நிரந்தரமானது. ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் இந்த இடத்துல எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று கேட்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 69வது சங்கீதத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஆண்டவரே என்னை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி இருக்கிறதுன்னு சொல்லுவார். ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை. அல்லேலூயா. புது சங்கீதம் 69:20 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. மிக முக்கியமான வசனம். ஆமென், அல்லேலூயா. ஏன் அவர் கேட்குறாரு எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று? இந்த உலகத்தில் ஒரு தெய்வ பிள்ளையை தேற்றுவதற்கோ ஆற்றுவதற்கோ இந்த உலகத்தில் ஒரு நபர் இருப்பாங்கன்னா அது ரொம்ப கடினம்தான், ரொம்ப ரேரான விஷயந்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கம், ஒரு இழப்பு, ஒரு வேதனை, ஒரு நிந்தை, ஒரு அவமானம் வரும்போது எல்லாராலும் மறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் வரும்போது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆசைப்படுகிற ஒரு விஷயந்தான், யாராவது எனக்காக உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது எனக்காக பரிதபிக்க மாட்டாங்களா, யாராவது என்னை ஆற்ற மாட்டாங்களா, யாராவது என்னை தேற்ற மாட்டாங்களா என்று மனுஷனாக பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய நிலைமையில் வந்திருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஒருவனும் இல்லை, நான் காத்திருந்ததெல்லாம் வேஸ்ட்டு. யாரோ ஒருவர் செய்த ஒரு பாவத்து நிமித்தம் ஒரு நிந்தையை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு நபர் நிமித்தம் முழு குடும்பம் வேதனையில் அவமானப்பட்டு நிந்தையை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? சங்கீதக்காரனை போல நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நிந்திச்சிருக்கிறாங்க. நிந்தித்தவங்க, அவமானப்படுத்தினவங்க, எதிராக எழும்பினவங்க தலைமயிரிலும் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. அநேகர் எழும்பி இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையை நம்ப வேண்டியது ஒரே ஒரு இடம். ஆமென், அல்லேலூயா. இயேசுவை மாத்திரம் நம்புங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 94:19 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. ஏசாயா 66:13 நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேற்றக்கூடிய ஒரே ஒரு நபர், உலக உறவுகளில் அன்பில் தேற்றக்கூடிய ஒரே நபர் ஒரு அம்மா, ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளை என்ன தவறு செய்தாலும், ஒரு குழந்தை அடிபட்டாலோ இல்லாத வேதனைப்பட்டாலோ, ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பிள்ளை கலங்கி இருந்தாலோ, அல்லேலூயா, அந்த தாய் மார்போடு அணைத்து அந்த பிள்ளையுடைய முதுகில் தட்டி நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அதே
இதைத்தான் இந்த இடத்துல கர்த்தர் எடுத்து சொல்லுகிறார், ஒரு தாயை போல நான் தேற்றுகிற தெய்வம். ஆமேன், ஹல்லேலூயா. சிலருக்கு சில நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் தேற்றும் போது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 31:13 கடைசி பகுதியில், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமீன். கர்த்தர் தேற்றுகிறது எப்படி தெரியுமா? துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமீன். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற அந்த ஆறுதல், அந்த தேறுதல், அது ஸ்திரமுள்ளதாக இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. தாவீதை போல எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று ஒருவேளை ஒரு கொஸ்டினோட இருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு தாயை போல உங்களை தேற்றுகிற தேவன். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி களி கூற பண்ணுகிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. சகல ஆறுதல்களின் தேவன் தாமே ஆற்றி தேற்றுவாராக என்று வாழ்த்துகிறேன். விசுவாசிங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தரை மட்டும் நம்புங்க. அவரை மட்டும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன். கண்களை முடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. சங்கீதக்காரன் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று கேட்டது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருவேளை இதே சூழ்நிலையில் இருக்கலாம் ஆண்டவரே. ஒரு ஆறுதலற்ற ஒரு சூழ்நிலை, தேறுதலற்ற ஒரு சூழ்நிலை. இந்த கடினமான சூழ்நிலையில் யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் என்னை ஆற்றுவாங்க, யார் என்னை தேற்றுவாங்க என்று ஒருவேளை ஒரு கொஸ்டினோடு இருக்கலாம் தகப்பனே. நம்பினவங்க, நேசித்தவங்க எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் யாருமே இல்லையே என்று வேதனையோடு ஒருவேளை இருக்கிறாங்கண்ணா. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் பேசட்டும். அப்பாவுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தைரியப்படுத்துங்க அப்பா, திடப்படுத்துவீராக ராஜா. ஒரு தாயை போல நீங்கள் தேற்றுங்க ராஜா. உள்ளத்தில் விசாரங்களோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆறுதல் ஆத்மாவை தேற்றட்டும். ஒவ்வொரு ஆத்மாவையும் விடுவீங்க, ஒவ்வொரு இருதயத்தையும் விடுவீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் வெளிப்படட்டும். கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்க கிருபை செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.